சூர்யாவோட பொண்டாட்டி தானே நீ. அப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல நடந்தது. அப்பெல்லாம் வாயை திறக்காத நீ. உங்களுக்கு தெரியும் அந்த அஜித்குமார் படுகொலை, அதுக்கு வாயை திறக்கல. அந்த 5 வருஷத்துல எந்த விஷயத்துக்குமே திமுக செய்த எந்த வேலைக்குமே வாயை திறக்காதவங்க இவங்க. குரூப் 4 எக்ஸாம் உடைய அந்த பேப்பர் வந்து கசிந்தது 3வது முறை. 3வது முறையுமே வாயை திறக்கல. லட்சக்கணக்கான பேர் தனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று நம்பி அந்த எக்ஸாம் எழுதினான். அப்பெல்லாம் வாயை திறக்காத ஜோதிகா இன்னைக்கு காக்ரோச் கட்சிக்கு மட்டும் தொடங்குறாங்கன்னு சொன்னா என்ஜிஓ. இவங்களுக்கு பிரச்சனை அது இல்லை. அறம் ஃபவுண்டேஷன், அறம் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ, இவங்களோட என்ஜிஓ. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுனால அது அறம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களும் சரியா கணக்கு காட்டல. சமீபத்தில் இந்த அறம் ஃபவுண்டேஷன் மேல கூட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவங்க வந்து பொய்யான தகவல்களை கொடுத்து போலியான விஷயத்தை செய்யறாங்கன்னு சொல்லி இந்த அறம் ஃபவுண்டேஷன் மேல ரெய்டு வந்தாங்க. அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இந்த அம்மா பேசுறாங்களே தவிர மற்றபடி உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அம்மையார் இந்த அம்மையார் கிடையாது. எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது எதுக்கு காரணம்னா இவங்க என்ஜிஓவுக்கு அந்த FCRA ஒரு சட்டத்தினால இவங்களுக்கு பிரச்சனை. அறம் ஃபவுண்டேஷனுக்கு அங்கிருந்து வரக்கூடிய ஃபண்ட் எல்லாம் நீங்க நின்றுச்சு.